ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாக. இந்த பரிசுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஞானம் தேவதாமே நம்ம நல்லபடியாக தேவ சன்னியாசத்திலிருந்து கர்த்தரை துதிக்க போச்சு மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு இப்படி இறக்கம் பாருங்கக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக யாரும் நன்மை செய்திருக்கிறார். அதெல்லாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நாம் தேவ சன்னியாசம் தேவனை தொழுது கொள்ள தேவனை ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு திருப்பியும் இறக்கம் பாருங்கக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்தி விடுகிறேன். அப்படியே அவங்களோட சொல்லி கர்த்தர் அடியாளுக்கும் இந்த பாக்கியத்துக்கு சாக்கியத்தை கொடுத்தவைக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ ஒன்று கையில் வேதம் தெரிந்து ஒரு சில வசனம் வாசித்து கர்த்தர் வானம் புசித்து நம்ம வாழ்க்கையில் பலப்படுவோமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:6. நான் உங்களை நினைக்கிற போது என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1:5. உங்களில் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் உங்களில் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடி நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹalleluya. பிலிப்பியருக்கு அருமையாக அப்போஸ்தலர் பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். ஆவியான துணை கொண்டு என்னன்னா உங்களின் நற்கிரிகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்று சொல்லி நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் ஜனங்களுக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே நம்மத்திலே நற்கிரியை தொடங்கின தேவன் இயேசு கிறிஸ்து வருவரைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நம்ம நடத்தி வருவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் நம்பிக்கை இங்கே பார்க்கிறோம். தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இதிலிருந்து வார்த்தை நமக்கு என்ன அறிந்து கொள்ளணும் என்று சொன்னால் தேவன் ஒரு காரியத்தை தொடங்கி வைத்தமானார், தேவன் ஒரு காரியத்தை ஆரம்பித்து வைத்தாரானால், தேவன் ஒரு காரியத்தை புள்ளி வைத்து ஆரம்பிச்சு சொன்னார் அது இயேசு நாள் வரைக்கும் அது பூரணப்படும் என்கிறது நமக்கு இங்கே நமக்கு தேவன் நம்ம வெளிப்படுத்துகிறார். தேவன் ஒரு காரியத்தை ஆரம்பித்து வைத்தார் அது பூரணப்படும் என்கிறத கர்த்தர் நம்மளை இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவன் ஒரு காரியத்தை ஆரம்பித்து வைத்தார், தேவன் ஒரு காரியத்தை தொடங்கி வைத்தார் அது பூரணப்படுத்தாமல் விடமாட்டார்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் ஒரு ஊழியத்தையோ ஒரு படிப்பையோ ஒரு வேலையோ ஒரு கம்பெனியோ அது ஒரு விவாதத்தை இணைக்கிறார்கள் சொன்னால் ஒரு காரியம் ஒரு விவாத கல்யாணத்தை தொடங்கி வைக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் அதை பூர்ணப்படுத்தாமல் அதை விடமாட்டார். அது இயேசு நாள் வரைக்கும் போனாலும் கூட அந்த முடிவு பரியந்தம் அந்த நாள் பரியந்தம் கர்த்தர் செய்வதை நடத்தி எப்படியும் அதை என்ன செய்வார் பரிபூர்ணமாக்குவார் நமது தேவன். ஹalleluya. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பரிபூர்ணமாக்குற தேவன் என்று நம்ம தேவன் என்று தெரியுது. ஹalleluya. தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. நம்ம தேவன் நம்மளை பரிபூர்ணமாக்குவார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, பிதாவை நம்மளை தெரிந்து கொண்டார், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட இயேசு நம்மளை பரிபூர்ணப்படுத்துவாராக. ஹalleluya. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் தேவன் பரிபூர்ணப்படுத்துவாராக. அதாவது என்ன தெரியுது அப்படின்னா தேவனுடைய பார்வையிலே இன்கம்ப்ளீட் என்பது எதுவுமே கிடையாது. தேவனுடைய பார்வையிலே அறகுறை என்பது கிடையாது. எல்லாத்தையும் என்ன செய்வார் பெர்ஃபெக்டாக மாற்றுவார், கம்ப்ளீட்டாக மாற்றுவார், பரிபூர்ணமாக மாற்றுவார். ஹalleluya. அது உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, விவாக காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப காரியங்களும் சரி, ஊழிய பாதையினாலும் சரி, உங்களோட கம்பெனியோ பிஸ்னஸோ தொழில் ரீதியமான எல்லா காரியங்களும் இருந்தாலும் சரி, உங்களோட ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்வதை பரிபூர்ணப்படுத்துகிறார் இருக்கிறதை நமக்கு காண்பிக்கிறார். God will complete all this. எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணி விடுவார். ஒரு பரிபூர்ணமாக நம்மளை வச்சிருப்பார். அரைமுறையாக வைக்கிறது இல்லை, ஆரம்பிச்சுட்டு அப்படியே விடுறது இல்லை, தொடங்கி வைத்து அப்படியே விடுறது இல்லை. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு பரிபூர்ணத்தை அங்கு கொண்டு வருவார். ஹalleluya. தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரு கம்ப்ளீட்னஸை கர்த்தர் அங்கு காண்பிப்பார். ஏன்னா தேவனுடைய பார்வைக்கு எல்லாமே அவர் நல்லதாக இருந்தால் விரும்புகிறார். தேவனுடைய பார்வைக்கு எதுவும் அரைமுறையாக இருக்கிறவங்கள விரும்புகிறார். முதல் நாள்லே வெளிச்சம் உண்டாக்குறாங்கன்னு கர்த்தர் சொன்னால் அது பார்வைக்கு என்ன இருந்தது, என்னவா இருந்தது, நல்லதாக இருந்தது. அப்படி ஒவ்வொரு நாளும் தேவன் செய்தார், எல்லாம் அவருக்கு நல்லதாகவே இருந்தது. 6ஆம் நாள் மனிதன் உண்டாக்கினார். அப்போ என்ன ஆயிடுது, மனித பாம்பு நல்லா எல்லாமே நல்லதாக கண்டு தெரிந்தது. 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தார். பின்பு மனிதன் தோட்டத்துக்கு பாவம் பண்ணி தோட்டத்துக்கு வெளியே போனான். மனிதன் நல்லதான தன் பொருளை என்ன செஞ்சான், அவன் கெடுத்து கொண்டான்.
இப்போ கர்த்தர் பார்க்கிறார். 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ரொம்ப விசனமா இருக்கிற மனித படத்தை சொல்லி பார்க்கிறார். ஆனால் அந்த மனிதன் அப்படி விட்டு விட்டாரா? தன்னை கெடுத்துக்கொண்ட அந்த மனிதனை தேவன் விட்டு விட்டாரா? இல்லை. மறுபடியும் இயேசு ரட்சகரை அனுப்பிச்சு கொடுத்து, தன் குமாரனை இயேசு ரட்சகரை அனுப்பிச்சு கொடுத்து மறுபடியும் அந்த மனிதர்களை தேவன் மறுபடியும் இணைக்க முடியாது செய்தார். ஹல்லேலூயா. அப்ப அங்கே பரிபூரணம் காணப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். மனிதர் அப்படி விட்டுவிடாதபடிக்கு தேவன் எல்லாத்தையும் எல்லா மனிதர்களையும் ஒரு பரிபூரணத்துக்கு எடுத்து போகிறார் என்கிறதை பார்க்கிறோம். எல்லா மனிதர் மாத்திரமல்ல, எல்லா மனிதர் காரியத்தையும் பரிபூர்ணமா தேவன் எடுத்துட்டு போகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம தேவன் பரிபூர்ணப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம தேவன் பூர்ணப்படுத்துகிற தேவன். நம்முடைய தேவன் பரிபூர்ணப்படுத்துகிற தேவன். அது நம்ம எல்லா காரியமும் சரி, நம்முடைய செயலும் சரி, நம்மையும் சரி, நம்முடைய ஆவிக்கு வாழ்க்கையும் சரி, நம்முடைய ஒவ்வொரு பிரயாசமும் சரி, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? பரிபூர்ணப்படுத்துவார். ஹல்லேலூயா. அறகுறையா விட மாட்டார். இன்கம்ப்ளீட் அவர் பார்வையிலே கிடையாது. எதை பார்த்தாலும் நல்லதாகவே செய்வார். எதை பார்த்தாலும் நன்மையாகவே செய்வார். எதை பார்த்தாலும் பெர்ஃபெக்டாகவே செய்வார். எதை பார்த்தாலும் கம்ப்ளீட்டாகவும் செய்வார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ப்ரொஃபைல் ஒண்ணா? தேவனுடைய ப்ரொஃபைல் தன்மையில் இது ஒண்ணா? என்னன்னா, எதை செஞ்சாலும் என்ன செய்வார்? அவர் பரிபூர்ணமாய் செய்வார். இது தேவனுடைய தன்மைகளை ஒன்றாகும். ஏதோ ஏனதானோ அழைச்சோம், செஞ்சோம், ஜோமனி அவனை வளர்ந்துக்கிட்டோம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் ஒரு தெரிந்து கொண்டால் அந்த பாத்திரத்தை கர்த்தர் தனக்கென்று கனமான ஒரு பாத்திரத்தை கர்த்தருக்கு பயன்படுத்துவார். வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. இயேசு சீடர்களை ஏற்படுத்தின நோக்கத்தை காண்பிக்கிறார். கனி கொடுக்கும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீ பிதாவை நாமத்தால் பிதாவை எது கேட்டுக்கொள்கிறோ அவர் உங்களுக்கு தந்தரும்படியாக, நீங்கள் கனி கொடுக்கும்படியாக அவர் தந்தருவார். ஒரு பரிபூரணத்துக்கு பிதாவை தருவார், உங்களுக்கு தருவார். இதுக்கு அவர் என்ன செஞ்சேன்? ஏற்படுத்தினேன் என்று சொல்லி சீடர்களை உண்டாக்குற விதத்தை அங்கே இயேசு காண்பிக்கிறார். பாருங்க. அப்போ இவர் அப்போ இங்க வந்து நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவே நம்மளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு எப்படி வைத்திருக்கிறார்? அந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்ட பாத்திரத்தை எப்படி வைத்திருக்கிறார்? அப்படி விடல. என்ன செய்யறார்? அது என்ன செய்வது? கனி கொடுக்கத்தக்கதாக என்ன செய்திருக்கிறார்? நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப அந்த பாத்திரத்தை பூர்ணப்படுத்தும்படியாக இயேசுவோட திட்டம் நம்ம மத்தியில் இருக்கின்றதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டத்தை ஒன்று நம்மளை பரிபூர்ணப்படுத்துவதா. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை ஒன்று நம்மளை பரிபூர்ணப்படுத்துவதா. அறகுறையா விடுறதில்ல, இன்கம்ப்ளீட்டா நம்ம வைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா வைக்கவும் கம்ப்ளீட்டா வைக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கிறார். அதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையால் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த பரிபூரணத்தினாலே நம்முடைய தேவன் நிரப்புவார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48 வாசிக்கும் போது, ஏன் அவர் பரிபூர்ணமாய் நம்ம வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் பரிபூர்ணமா இருக்கிறனாலே அவருடைய படைப்பும் பரிபூர்ணமா இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிருஷ்டித்தவர் பரிபூர்ணமா இருக்கிறார். அதனால் சிருஷ்டியும் எப்படி இருக்க வேண்டும்? பரிபூர்ணமா இருக்க வேண்டும் சொல்லி அவர் நினைக்கிறார். இது தேவனுடைய திட்டத்தின் ஒன்றாகும், தேவனுடைய தன்மைகள் ஒன்றாகும். அதாவது எல்லாத்தையும் கரெக்டா பெர்ஃபெக்டா பரிபூர்ணமா செய்வது தேவனுடைய தன்மைகள் ஒன்று. மனிதர்களை பரிபூர்ணப்படுத்துவது தேவனுடைய திட்டத்தில் ஒன்றாகும். அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாகவும் பெர்ஃபெக்டாகவும் பரிபூர்ணமா வைக்க வேண்டும் சொல்லி என்பது தேவனுடைய தன்மையாகும். எல்லாத்தையும் கரெக்டாகவும் பரிபூர்ணமாகவும் பெர்ஃபெக்டாக செய்கிறது தேவனுடைய தன்மையாகும். மனிதர்களை பரிபூர்ணப்படுத்துவது தேவனுடைய திட்டமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்காக இயேசு நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிதாவுக்கு கனி கொடுக்க முடியாமல் ஏற்படுத்தினேன், ஒரு பரிபூர்ணமாக ஆக்குகிறேன் என்று சொல்லி ஒரு பரிபூர்ணப்படுத்துக்காகவே உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறதை பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
தேவன் பரிபூர்ண ஆகிற நோக்கம் என்ன? தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நம்மளே பரிபூர்ணமாகும், பெர்ஃபெக்ட் ஆகக்கூடாதான். அதுதான் யோவான் 15:14 வசிக்கும். நீங்கள் என்ன தெரிந்து கொண்டு நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு? நான் நீங்களே பிதாவை நாம வைக்கிட்டு கனி கொடுக்கும்படியாக அவனை ஏற்படுத்தினேன். அப்படி நான் கனி கொடுத்த என்ன அர்த்தம்? ஒரு செடி கனி கொடுக்குறேன்னு அர்த்தம். அது பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு விதையாகி அது என்ன செய்யும்? சின்ன செடியாகி அப்புறம் பூ பூத்து காய் கொடுத்து கனி கொடுத்ததுன்னா அந்த செடி பெண்ணது கம்ப்ளீட்னஸ், ஒரு பெர்ஃபெக்ட்னஸ், ஒரு பரிபூர்ணமாயிட்டு அர்த்தம். அதுக்கு தான் உங்களை நினைச்சிருக்கேன் ஏற்பட்டிருக்கேன். அப்போ தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காருன்னு சொன்னால் நம்மளை பரிபூர்ணப்படுத்துவது. ஹல்லேலூயா. நம்ம பரிபூர்ணப்படுத்தி தான் வாசிக்கலாம். மத்தேயு 5:48 வாசிக்கலாம். பரலோகத்திற்கு பிதா பூர்ண சத்குணனா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணனா இருக்கக்கூடியாக இருக்க கடவுள்கள். பூர்ணங்கிற வார்த்தையை பயன்படுத்த பார்க்குறீங்க. பரிபூர்ணம் உங்க குணத்தில் நீங்க என்ன இருக்கணும்? பரிபூர்ணமா இருக்கணும். எல்லாத்தையும் தேவன் அதாவது சிருஷ்டித்தோர் பரிபூர்ணமா இருக்க முடியாது. சிருஷ்டி எப்படிதான் இருக்கணும்? பரிபூர்ணமா இருக்க வேண்டும். சிருஷ்டித்தோர் கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. சிருஷ்டியும் பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுக்காக அதுக்கு கனி கொடுக்க முடியாத இயேசு நம்ம என்ன செஞ்சா தெரிந்து கொண்டார். தேவனுடைய சோத்திரம் இல்லாதக இங்கே எபிரேயர் 10:14 வாசிக்கிறோம். பசுத்தோழர்கள் அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்காக இயேசு பாடுபட்டிருக்கிறார். உங்களை கனி கொடுத்து ஏற்படுத்த மாத்திரமல்ல, நீங்க தேவனுடைய காரியத்திலே பரிபூர்ணமா இருக்க வேண்டும் மாத்திரமல்ல, அதுக்காக என்ன செய்யறேன்? அந்த பரிபூர்ணத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன பலியாக கொடுக்க போறேன்னு சொல்லி இயேசு சொல்வதை பார்க்கலாம். அந்த ஒரே பலியினாலே அந்த பசுத்தோழர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? பரிபூர்ணமாக்கப்படுகிறார்கள் என்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுனாலே வாசிக்கலாம். எபிரேயர் 10:14 வாசிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை going to be holiness, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே பூர்ணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்ததினாலே இங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் என்னவா மாறிட்டார்கள்? இருக்கும் என்னவா மாறிட்டார்கள்? பூரணமாயிட்டார்கள். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு பிரகாரமாய் ஞாபகத்துக்கு பலியானது பூர்ணமாக்கவில்லை. ஆயுமே வாசிக்கலாம். அது கூட வாசிக்கலாம். 6:17 வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்துக்கு பிரமாணமானது யாரையும் பூர்ணமாக்கவில்லை, மறுபடியும் பாவம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த பலியானது. ஆனால் இயேசு தன்னை தியாகமாக பலி விட்டதுனாலே அவர் அந்த ஒரே பலியினாலே எல்லாரும் என்ன செய்தார்? பரிசுத்தவான்களாக என்ன செய்தார்கள்? பூர்ணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 6:17 எபிரேயர் 6:17 இல்லை எபிரேயர் 7:19 வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை பூர்ணமாக்கும் இது வசனம் 7:19 அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே பூர்ணப்படுத்துகிறது. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் செய்யறது பூர்ணப்படுத்தவில்லை. அப்புறம் எதையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அதிக நன்மையா நம்பிக்கை தெளிவா வாசிங்க. உள்ள வாசிங்க. வரது வாசிங்க. நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. பூர்ணப்படுத்த. ஹல்லேலூயா. நம்பிக்கையை அங்கே கிறிஸ்து எனக்கா பலியிட்டாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யும்? கிறிஸ்து நமக்கா பலியானாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு செய்யும்? பூர்ணப்படுத்தும். ஹல்லேலூயா. நான் ஆரம்ப சொல்லிட்டேன். மனிதர்களுக்கு 4ஆம் அதிகாரத்தில் பாவம் செஞ்சு வெளியே போன உடனே கர்த்தர் விசிரமாக பார்த்தார் மனிதர்களை. ஐயோ இவ்வளோ பேரை படைச்சேன்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் அப்படி விட்டாரா? விடலை. கர்த்தர் இயேசு மூலமாய் என்ன செய்தார்? தன்னை ஒரே பலியாக செய்து அவங்களை பூர்ணப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஞாபகத்தை கொண்டு வந்தார். ஞாபகத்தை கொண்டு அவங்களை பூர்ணப்படுத்த முடியல. இப்போ என்ன செஞ்சிட்டார்? சொந்த குமாரன் இயேசு தன்னை பலியாக மீட்க முடியாத உலகத்தை அனுப்பித்து விட்டார். இயேசு அப்படியே பூமியிலே வந்து தன்னை பலியாக பாவிகளுக்காக பசுத்தமாக்கப்படுவதற்காக பூர்ணமாக்கப்படுவதற்காக தன்னை பலியாக கொண்டார். இப்போ பசுத்தோழன் ஆக்க முடியாதவர்கள்
என்னவா இருக்கார்கள்? இப்போ பரிபூர்ணப்பட்டிருக்கிறார்கள். ஹalleluya. யாராலே? கர்த்தராகிய இயேசுவினாலே உண்டான இயேசு கிருபாதரையா கொடுத்தனாலே இந்த காரியம் பிரசத்தம் உண்டாக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சோதனை உண்டாக அப்படியே பிதாவும் என்ன செய்தார்? 6 பேரை வாசிக்கிறோம். பரிபூர்ணமாக்க முடியாத வாக்குத்தத்தை நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் எப்படி தேவனுடைய திட்டம் பாருங்க, நம்மளை பரிபூர்ணமாக்கலாம். அதை நீ தேவஜனங்கள் இந்த முன்னுரை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 6:17. 6:17 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சோதித்துக் கொள்ளும்படியாக சோதனைத்துக் கொள்கிறவர்களுக்கு தன்னுடைய ஆலோசனையும் மாறா நிச்சயத்தை பரிபூர்ணமா அந்த நிச்சயத்தை கம்ப்ளீட்னஸ் அவங்க பார்க்கும்படியாக சித்தமுள்ளவர்களாக ஒரே ஆணையினாலே ஸ்திரப்படுத்தினார். ஹalleluya. அங்கே ஆணையிடுறது பெரியவர் யாராக இருந்தாலே தன்மையிலே ஆணையை போட்டுக்கொண்டு ஆணையிட்டு இவர்கள் வாக்கு பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? சோதித்துக் கொள்ளும்படிய நிச்சயத்தை அவர்கள் என்ன செஞ்சார்? ஒரு பரிபூர்ணமாக்கினார் தேவன். ஹalleluya. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க தேவனுடைய திட்டம் எப்படிதான் இருக்கு பாருங்க. எப்படியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாக்குத்தை பெற வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அந்த பரிபூரணத்திலே நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் இயேசு தன்னை கிருபாதரபடியாக தன்னை கொடுத்திருக்கிறார். பிதாவும் அது வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு நிறைவேறும் இயேசு செய்கிறார், தன்னை கிருபாதரபடியாக கொடுத்திருக்கிறார். நம்மளை அழைத்தவர் கனி கொடுக்கும்படியாக, நம்மளை தெரிந்தவர் கனி கொடுக்கும்படியாக நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். நம் சிஷ்டிகள் பரிபூர்ணமாக உள்ளவர்களால் பூர்ணம் உள்ளவர்களால் நம்மை பூர்ணப்படுத்தும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். இது என்ன தெரிந்து முன்னுரையாக என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் நம்மளை பூர்ணப்படுத்தாமல் விடமாட்டார். ஹalleluya. கர்த்தர் நம்மளை பூர்ணப்படுத்தாமல் விடமாட்டார் என்பது வசனம் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நிச்சயமாக நம்ம நன்மைகளை கிரியைகளை ஆரம்பித்து வைத்தவர் இயேசு 4 வரைந்தும் அதை என்ன செய்வார்? அதை நடத்தி முடிவு வரைந்தும் முடித்து காட்டுவார். ஒரு பரிபூரணத்தை நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நாட்டில் நமக்கு தருகிறார். ஹalleluya. நீங்க ஒரு அழைப்பு அழைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க தேவனுடைய அழைப்பு ஒரு பாத்திரமா இருக்கலாம். கர்த்தர் ஒரு பாத்திரமா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு அதை பூர்ணப்படுத்துகிறார் தேவன் நமக்கு இருக்கிறார் சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக இயேசு ஒரு பாச்சனை அதுக்காக தன்னை கிருபாதரையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவனை பாச்சனை அந்த வாக்கு நிறைவேற்றி தன்னை மேலே ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். இப்படிலாம் செய்து நம்ம என்ன செய்யறார்? ஒரு பரிபூர்ணமா பாத்திரமாக மாற்றும்படியே செய்யறார். ஹalleluya. ஒரு இன்கம்ப்ளீட் வசதா இல்ல, தேவன் அழைத்த பாத்திரமாக நம்ம வைக்க வேண்டும் சொல்லி வைத்திருக்கிறார். தேவன் அழைத்த பாத்திரமானது ஒரு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் சொல்லி தேவன் நம்ம வைத்திருக்கிறார். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகினால் தேவன் நம்ம அழைத்த அழைப்பு மாறாது. தேவன் நம்ம தெரிந்து கொண்டது மாறாது. அது அறகுறையா அல்ல, அது இன்கம்ப்ளீஷன் அல்ல. இட்ஸ் a perfect, இட்ஸ் a பரிபூர்ணமா அப்படி பரிபூர்ணப்படுத்துகிறார். அதுக்காக ஞானப்பிரமாணத்திலே அந்த பரிபூர்ணம் ஆகாதனாலே சொந்தமான இயேசு கொண்டு அனுப்பி கிருபாத பலியா செலுத்தி ஒரே பலியா செலுத்தி பசுதம் ஆக்கும்படியாக அந்த ஒரே பலியா செலுத்தி கர்த்தர் மனிதர்களை பரிபூர்ணம் ஆக்கும்படியாக ஏற்படுத்தினார் சொல்லி பரிபூர்ணம் ஆக்கும்படியாக அங்கே காரியத்தை ஏற்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற வேண்டும், அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதற்காக அங்கே தன்மையை ஆணையிட்டு கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் நம்மளை பரிபூர்ணப்படுத்துகிறார். கனி கொடுக்க முடியாது பரிபூர்ணப்படுத்துகிறார். சிஷ்டித்துவம் பரிபூர்ணம் இருக்கும்போது நாமும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். அதற்காக தன்னை பலியாகவே ஒப்பு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு நிறைவேற பெறதுக்காக ஆணையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக? இந்த வாக்குத்தத்தம் கொடுத்து ஆணையம் கொடுக்கிறார் எதுக்காக? நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிபூர்ணமாக வேண்டும். We should be perfect. We should be fulfilled. We should be completeness. No more incomplete here. எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி தேவன் விருப்பப்படுகிறார். ஹalleluya. தேவன் அப்படியே நமக்கு செய்வார். பரிபூர்ணம் அளிக்கும் தேவன், நம்மளை பரிபூர்ணம் ஆக்கும் தேவன்.
நம்மளை பரிபூரணப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இதை ஜெபத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம். எதுக்காக இப்போ பாருங்க, தெளிவுரையாக பார்ப்போம். எதுக்காக தேவன் நம்மளை பரிபூரணப்படுத்த வேண்டாம்? எதுக்காக தேவன் பரிபூரணப்படுத்த வேண்டுங்க? ஒரு காரியத்தை கம்ப்ளீட்டாக எதுக்கு தேவன் மாற்றும்? நான் பர்ஃபெக்டாக எதுக்கு பெர்ஃபெக்டாக மாற்றும்? கனி கொடுக்கணும் இல்லையா? தேவனை கனி கொடு வார்த்தை என்ன படிச்சீங்க? தேவனுக்கு கனி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி படிச்சீங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த பாத்திரமானது தேவனுக்கு என்னவா இருக்கணும்? பிரயோஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கொலோசியர் 1:10 வாசிக்கலாம். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியையும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். ஆமென். அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். அதுக்கு அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்கிற பார்க்கிறோம். கொலோசிய ஜனங்களுக்காக தேவன் செய்கிறார். அப்போஸ்தலர் பவுல் அதை வேண்டி செய்கிறார். எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு பிரியமான பாத்திரம் நடந்து கொள்ளும்படியாக அங்கே அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாருங்க, நம்ம ஏன் ஃபுல் ஃபிஷ்னஸாக இருக்கணும், நம்ம ஏன் பரிபூரணம் இருக்குன்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிற பாத்திரமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? அறகுறையாக இருக்கக்கூடாது, அசுசியாக இருக்கக்கூடாது, அழுக்காக இருக்கக்கூடாது, தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதுக்கு தேவன் என்ன செய்வார்? அதுக்கு தேவன் என்ன செய்வார்? பரிபூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் பாத்திரமாய் நாம் மாறும்படியாக தேவனாலே நம்மை பரிபூரணப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவனுக்கு பயன்படுத்துற பாத்திரமாக மாற முடியாது. தேவன் பரிபூரணப்படுத்துவார். எதுக்காக தேவன் பரிபூரணப்படுத்தணும்? இது அந்த தெளிவுகளோட கேள்வி. தேவன் எதுக்காக பரிபூரணப்படுத்தணும்னா, அந்த பாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக, தனக்கு கனி கொடுக்க முடியாக, அந்த பாத்திரத்தை நாமும் விளக்க முடியாக கர்த்தர் என்ன செய்கிறாரே? இந்த பாத்திரத்தை என்ன செய்கிறார்? பரிபூரணப்படுத்துகிறார். ஃபுல்ஃபில்ஸ் பண்றார், கம்ப்ளீட்னஸ் பண்றார், பெர்ஃபெக்ட் ஆக்குறார் அந்த பாத்திரத்தை. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 20 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவிற்கு பெரிய வீட்டிலே பொன் வெள்ளி பாத்திரம் இருக்கு, மரத்தில் உண்டான பாத்திரம் இருக்கு. எப்படி அது ஒரு பாத்திரம் இருக்கு, ரைட்டு. அது எல்லாம் சில கணத்திற்கும் சிலது கனவிற்கு இருக்குது. அதாவது இங்கே பாலியல் காரியங்கள் சொல்லக்கூடிய இவனை விட்டு தன்னை சுற்றி இருந்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை பாத்திரத்தை சுத்திகரிக்கிறார். கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், தன் எஜமானுக்கு உபயோகப்படுற மாதிரி பாத்திரமாய் மாறும்படியாக, பூர்ணப்படுத்தும்படியாக, விசேஷமாக எந்த நற்கிரியும் செய்யறதுக்கு ஆயத்தமாக்க முடியாக அந்த பாத்திரம் பிணமா மாறுது, கனமுள்ள பாத்திரமா மாறுது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ தேவன் ஒரு பாத்திரத்தை பரிபூரணம் எதிர்காக்கிறார் என்று சொன்னால், தனக்கு உபயோகப்படுத்தக்கூடியதாக அந்த பாத்திரத்தை அவர் மாற்றுகிறார். அதனால இந்த கரையத்தை எல்லாம் பார்த்துக்கோங்க, உங்களை அசுசியெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த பாலியல் இச்சைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் என்று சொல்லி பிற்பாடுள்ள வசனங்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் சொல்லுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் அவருக்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக நம்மளை என்ன செய்கிறார்? பூர்ணப்படுத்துகிறார். இதுதான்
தேவன் இந்த செய்திகள் தலைப்பாக ஹalleluya. தேவன் தமக்கு உபயோகப்படுத்துற பாத்திரமாக நம்மளை என்ன செய்வார்? பூரணப்படுத்துவாராக. ஹalleluya. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதற்காக அவர் செயல்படுகிறார். இதுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை கிருபாதாரமாய் அர்ப்பணித்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பெறும்படியா தேவன் தன் மேல ஆணையிட்டிருக்கிறார். எதுக்காக? இந்த பாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? பூர்ணப்பட வேண்டும். எதுக்காக பூர்ணப்பட வேண்டும்? கனமுள்ள பாத்திரமாக தன் எஜமானுக்கு உபயோகப்படுவதற்கும் எந்த நற்கிரியை செய்வதற்கும் ஆயத்தமாக இருப்பார். ரெடி டு டு ஆல் தி குட் திங்ஸ், ஆல் தி குட் ஆக்ஷன்ஸ், குட் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு ரெடியா இருக்கக்கூடியாக கர்த்தர் செய்யறதை பரிபூர்ணப்படுத்துகிறார். ஹalleluya. இன்னைக்கு இந்த பாத்திரமாக நாம தேவனுக்கு உபயோகம் இல்லாமல் கூட இருக்கலாம். தேவனுக்கு எந்த எஜமானுக்கு தோற்றம் இல்லாமல் கூட இருக்கலாம். கனமுள்ள பாத்திரமா இல்லாமல் கூட இருக்கலாம். பயப்படாதீங்க. இந்த பாத்திரம் கர்த்தர் உங்களால் நிச்சயமா பூர்ணப்படுத்துவாராக. ஹalleluya. உங்களை தேவன் எடுத்து பயன்படுத்தும் ஒரு கனமுள்ள பாத்திரமா கர்த்தர் மாற்றுவாராக. எந்த நற்கிரியும் செய்யத்தக்கதாக இயேசுடைய நாள் இயேசுக்கு வர நாள் முடியறதுமோ உங்களை எடுத்து பயன்படுத்துகிற கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பூர்ணப்படுத்துவாராக. ஆமென். ஹalleluya. இந்த ஊழியை பார்க்கறது சிறுமையா இருக்கலாம். நிச்சயமா கர்த்தர் ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துவார். தேவனுக்கு கனமான பாத்திரமா இந்த ஊழியம் மாறும். ஹalleluya. பயங்கர கனியை கொடுக்கக்கூடிய ஊழியமா இந்த ஊழியம் மாறும். தேவன் உபயோகப்படுத்துகிற இந்த ஊழியம் தேவனுடைய பாத்திரமா மாறும். அப்படியே அந்த சபையை கர்த்தர் பூர்ணப்படுத்துவாராக. ஹalleluya. ஹalleluya. ஒரு நாள் நிச்சயமா எல்லா நன்றியும் அடங்கிய ஒரு பாத்திரமா அந்த சபை மாறும். எல்லா கனிகளும் கொடுக்கக்கூடிய பாத்திரமா அந்த சபை மாறும். தேவன் தன் எஜமான அதாவது எஜமானுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அதாவது தேவனுக்கு உபயோகப்படக்கூடிய பாத்திரமான ஊழியம் மாறும். கர்த்தர் சபையை அப்படியே பூர்ணப்படுத்துவாங்க. ஹalleluya. சுத்திகரித்து இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. பயப்படாதீர்கள். கர்த்தர் ஆரம்பித்த நற்கிரியிலே அவரை இயேசு நாள் வரமட்டும் முடிவு வரையிலும் அதை உங்களுக்கு நடத்துவார், பரிபூர்ணப்படுத்துவார். ஹalleluya. இதுக்காக தேவன் என்ன செய்யறார் தெரியுமா? ஒரு மாதிரியை தீர்வு செய்யறார். அது எப்படி ஆண்டவரே இந்த சபையை பூர்ணமா, எப்படி இந்த பாத்திரம் தேவனுக்கு பிரோஜனமா மாறும், எப்படி இந்த மனிதராகிய இந்த பாத்திரம் இந்த தேவனா தெரிந்து கொண்ட இந்த மனிதனாகிய இந்த பாத்திரம் எப்படி தேவனுக்கு கனமான பாத்திரமா மாறும், தேவன் உபயோகத்தோட பாத்திரமா மாறும், கனி கொடுக்கிற பாத்திரமாக எப்படி மாறும், விசேஷமா எல்லாம் நற்கூரை செய்யக்கூடிய பாத்திரமாக இந்த மனிதன் எப்படி மாறுவான், இந்த ஊழியம் எப்படி மாறும், இந்த சபை எப்படி மாறும் என்று நீங்க கேள்வி கேட்கலாம். பயப்படாதீங்க. அதுதான் இயேசு தன்னை கிருபாதாரமாக செஞ்சிருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவன் அதுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க. இப்படி உங்களுக்கு கேள்வி வந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு தேவன் தீர்க்கதரிசி பேசுகிற ஒரு உதாரணத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் எப்படி இந்த மனிதனை அவன் கனமான பாத்திரமா, உபயோகப்படுற பாத்திரமாய், கனி கொடுக்கிற பாத்திரமாய், நற்கிரியை செய்கிற பாத்திரம் எப்படி மாற்றிங்க ஆண்டவரே அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம். அது பதில் எங்க இருக்கு தெரியுமா? ஏற்கனவே 18ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தீங்க, 1-6 வசனம் வாசித்தீங்கன்னா அது பதில் என்ன பதில்னா, இப்படி கேட்ட ஒரு ஆளுகளுக்கு தேவன் அந்த தீர்க்கதரிசி ஊழியக்காரனுக்கு பதில் சொல்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. நான் அந்த பாத்திரத்தை மாற்ற மாட்டேனா, இந்த பாத்திரத்தை பரிபூர்ணமா மாற்ற மாட்டேனா, எனக்கு விரும்பப்படவா நான் திரும்ப மாட்டேனா, எனக்கு விரும்பப்படமாக நான் அதை மறைந்து கொள்ள மாட்டேனா, எனக்கு கனி கொடுக்க முடியாக, எனக்கு உபயோகப்படுத்த முடியாக, கனமான பாத்திரமாக, எனக்கு நன்மை செய்த பாத்திரமாக எனக்கு மாற்ற தெரியாதா பார் என்று சொல்லி அந்த குயவனை போய் பார்க்க சொல்லு என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் சொல்கிறார். அதை பார்த்தோடு தெரிஞ்சு போச்சு. ஆகா, தேவன் யாரையும் என்ன செய்வார், தனக்கு பயன்படுத்த பாத்திரமாக மாற்றுவாங்கிறது ஊழியருக்கு தெளிவு உண்டாயிட்டு. ஆமென். ஹalleluya. வாசிக்கலாம். எரேமியா 18:1-2-5 வரைக்கும் வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து புயல் வீட்டுக்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அங்கே என் வார்த்தையிலே தெரிவிப்பேன். சில இடத்துக்கு போனால் கர்த்தர் வார்த்தை வரும். இங்கே இருக்க வார்த்தை கிடையாது. கர்த்தர் சொல்லுமே போகிற இடத்துக்கு போனீங்கன்னா என்ன வரும்? வார்த்தை வரும். ஒரு நாள் ஒரு பப்ளிக் ஒரு வெளியுள்ள மீட்டிங் அவ்வளோ கலந்து கொள்ளவில்லை. ஒரு அசோசியேட் மீட்டிங் கர்த்தருக்கு போ என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் ஏன் போக சொல்கிறாரு, ஏன் போ அப்படின்னு சொன்னார்.
அங்கே போனாங்க எனக்கு ஒரு வார்த்தை கற்றுறேன் ஊழியம் வளர்த்துருந்தா ஹalleluya. சில நேரம் அப்படிதான் நீ குயவனுக்கு போ அங்கே வார்த்தைகளே உனக்கு தெரியும் என்று கற்று சொன்னான் ஹalleluya. வாசிக்கலாம். அப்படி நான் குயவன் வீட்டுக்கு போனேன். குயவனுக்கு போனேன். திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பானை ஒரு பானையை ஒரு பாத்திரத்தை அவன் வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. பாயிண்ட் நோட் பண்ணியாத. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு, டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு, யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இப்போ ரீகரெக்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ரீகரெக்ட் பண்ண முடியாது. இப்போ அவனுக்கு ரீகரெக்ட் பண்ண முடியாது, கரெக்டா பண்ண முடியாது. பார்வையை மாற்றினா கரெக்டா செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்து டெஸ்ட்ராய் ஆகி போச்சு, பட் ரீகரெக்ட் பண்ண முடியாது. அவன் சிந்திச்சான், அப்புறம் கரெக்ட் பண்ண முடியாத பார்வையை திருப்பினான். 3 4வது பாயிண்ட். இப்போ அவன் வேற இன்னொரு டைப், அதாவது இன்னொரு டைப், அதாவது எப்படின்னா இங்கே ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படின்னா வேறொரு பாத்திரம், அனதர் ஒன் என்று சொல்லி எழுதியிருக்கிறேன். இப்போ அந்த பாத்திரம் தேவன் பயன்படுற மாதிரி வேற மாதிரி அவன் செய்யறான், மாத்திக்கிறான். வாசிக்கலாம். இந்த குயவன் செய்வது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் கையில் இருக்கிறீர்கள். ஆமென், ஹalleluya. இது 5ஆவது பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போ 4 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரம் என்ன செஞ்சு ஒன்றுக்கு போதலாம யூஸ்லெஸ்ஸாக கெட்டு போயிடுச்சு. ரெண்டாவது அந்த குயவன் என்ன பண்ணுறான்? ஐயோ அப்படி விட்டுவிடக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறான். உடனே ரீகரெக்ட் பண்ண திங்க் பண்ணுறான். ரெண்டாவது. மூணாவது அதை கரெக்டாக பார்க்க முடியாத அவனோட பார்வை அவனுக்கு வந்தது. 4வது என்ன செய்யலாம்? அதை இன்னொரு பாத்திரமாக என்ன செய்யலாம்? மாத்திரான். 5வது என்ன பாருங்க, இதை இதே மாதிரி நான் செய்யப்பட தேவன் கேட்டு என்ன சொல்றா தெரியுமா? கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க. நீங்கள் என் கையில் இருக்கிற. ஆமென், ஹalleluya. கர்த்தர் நாம் இருக்கிறோம். ஹalleluya. 5வது பாயிண்ட் கர்த்தர் கர்த்தரே இருக்கிறோம். அதனால தான் இந்த பாத்திரம் என்ன தப்பு செஞ்சாலும் அதை உடைச்சி போடா அப்படிக்கு தேவன் என்ன செய்யற? மறுபடியும் நம்மளை ரீகரெக்ட் பண்ணுறார், கரெக்ட் பண்ணுறார். வேறொரு பாத்திரமாக உடைக்க செய்கிறார், வேறொரு பக்கம் மடைக்க செய்கிறார். செய்து எப்படியுமே அந்த பாத்திரம் இப்போ எங்கே இருக்குது? பாத்திரம் எங்கே இருக்குதுப்பா? இங்கே பார்க்கணும். பாத்திரம் எங்கே இருக்குது? கர்த்தரோட கையில் இருக்கு. அப்போ we are in safety. ஹalleluya. பயப்படாதீங்க. இந்த பாத்திரம் கெட்டு போயிட்டு கர்த்தருக்காக ஒன்றும் ப்ரோசஸ் பண்ண முடியலையே, கர்த்தருக்கு உபயோகப்படுற மாதிரி அதிகமே இல்லையே, பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமா ரீகரெக்ட் பண்ணுவார், உங்களை சரி செய்வார். சரி செய்கிற பானை கர்த்தர் மேல் வைத்திருக்கிறார். வேறு பாத்திரம் உண்டாக்கி உங்களை வளர்ப்பார். எப்படியுமே கடைசியில் ஃபைனல்ல நீங்க கர்த்தர் கையில தான் இருக்கிறீங்க. ஹalleluya. கர்த்தர் கரத்துல நாம இருக்கிறோம். அவர் தன்னை உபயோகப்படுத்த முடியாது இந்த பாத்திரத்தை அவர் என்ன செய்வார்? பரிபூர்ணப்படுத்துவார். ஹalleluya. ஒரு இன்கம்ப்ளீட் வெசலை இங்க கர்த்தர் பரிபூர்ணப்படுத்துறான்னு சொல்லி குயவன் காரியத்தை காண்பித்து நமக்கு இங்கே தீர்க்கதரிசனம் நமக்கு எழுதி இருக்கிற பார்க்கிறோம். ஒரு யூஸ்லெஸ் காரியத்தை, ஒரு யூஸ்லெஸ் வெசலை, ஒரு எதுக்குமே உபயோகப்படுத்தப்படாத ஒரு வெசலை, ஒரு பாத்திரத்தை, கெட்டுப்போன பாத்திரத்தை கர்த்தர் எப்படி பரிபூர்ணப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதை கரெக்ட் பண்றார், ரீகரெக்ட் பண்றார், கரெக்ட் பண்றார். குறிப்பாக அது வேறு பாத்திரமாக வடைகிறார். குறிப்பாக தேவன் கரத்தில் அதை வைத்திருக்கிறார். எதுக்காக வைத்திருக்கிறார்? அந்த பாத்திரம் என்னவா மாற வேண்டும்? கெட்டுப்போன பாத்திரம் என்னவா மாற வேண்டும்? உபயோகமாய் பரிபூர்ணமாய் காணப்பட வேண்டும். ஒரு பாத்திரம் பரிபூர்ணமாக பயன்படுத்த முடியும். அப்படிதானே? ஒரு குடம் மாதிரி ஒரு பானையை ஒன்று பண்ணிட்டா அது கழுத்துல இருந்து அந்த பானையை பயன்படுத்த முடியுமா? அந்த பாத்திரம் என்னவா மாறணும்? அது பர்ஃபெக்டா இருக்கணும். அப்பதான் அந்த குடத்தை தண்ணி குடத்தை தூக்கி வச்சு முடியும், இடுப்புல வைக்க முடியும். அந்த கழுத்துல என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியும். ஒரு ஒரு டம்ளர் மாதிரி சின்ன ஒரு மண்பானையில மண்ணில் ஒரு டம்ளர் பண்ணுறீங்க, அதில் கீழே இருந்தா ஆகும் கீழே. அப்போ அது கரெக்டான பேசலாம், கரெக்டான பாத்திரமா?
இல்லை. அவரோட கத்தரி செய்கிறது சரி பண்ணி வேறு விதமாக மாற்றி என்ன செய்கிறாரு? பரிபூர்ணமாக்குறார். இப்போ அது என்னவா மாறுவது? நிஜமான குடிக்கிற தமிழாக விஷயம் மாறும். ஹல்லேலூயா. அப்படின்னா நமக்கே சில கீரைகள் இருக்கலாம், சில உரசல்கள் இருக்கலாம், சில ஓட்டைகள் இருக்கலாம், சில அறகுறையாக சில காரியங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க. பேரூர் கையில் இருக்கிற பானை போல கத்தர்கள் இல்லாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை கரெக்ட் பண்ணுவார், ரீகரெக்ட் பண்ணுவார், கரெக்ட் பண்ணுவார், திரும்ப செய்வார், திரும்ப செய்வார். புது பாத்திரம் மாற்றுவார், வேற பாத்திரம் மாற்றுவார். எப்படி கத்தர் கரண்டில் இருந்து நாம் தேவனுக்கு பயன்படுகிற ஒரு உபயோகமான ஒரு புது பானையாக, புது பாத்திரமாக கத்தரை மாற்றுவார், நம்மளை பரிபூர்ணப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்படியே தேவன் ஒரு கெட்டு போன பாத்திரத்தை, ஒரு உடைஞ்சு போன பாத்திரத்தை, ஒரு யூஸ்லெஸ் பாத்திரத்தை அவர் ரீகரெக்ட் பண்ணி திரும்ப செய்து வேறொரு பாத்திரமாய் சரி செய்து தனக்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் தேவன் அங்கே அந்த உபயோகப்படுத்த பாத்திரமாக பரிபூர்ணப்படுத்தி தேவன் தனக்கு உபயோகப்படுத்த பாத்திரமாக, கனமான பாத்திரமாக, கனி கொடுக்கும் பாத்திரமாக, விசேஷ நற்கிசை பாத்திரமாக கர்த்தர் பரிபூர்ணப்படுத்தி அந்த பாத்திரத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இது உங்க வாழ்க்கையில் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கும். தேவ பிள்ளைகளுக்கும் கருத்தாகிற நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவன் தன் பானையை, உடைஞ்ச பானையை சீர்திருத்தி மறுபடியும் பானையாய் அவன் பரிபூர்ணமாய் மாற்றது போல கர்த்தர் நம்முடைய காரியங்களை, எல்லா காரியங்களும் எங்கெல்லாம் சீர்கெட்டு போயிருக்கிறோமோ, எங்கெல்லாம் சில காரியம் உடைந்திருக்கிறோமோ, எங்கெல்லாம் சில காரியங்களை கீழே விட்டுருக்கிறதோ, எங்கெல்லாம் காரியங்களை அறகுறையாக இருக்கோ, எங்கெல்லாம் எந்த காரியங்களை நம்ம பெண்டிங் வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் கரெக்ட் பண்ணி சீர் பண்ணி அந்த காரியத்தை பரிபூர்ணமாக்கி தேவனுக்கு பிரியமான பாத்திரங்களை மாற்றுவராக ஒரு நாள். ஆமென். ஹல்லேலூயா. அது உங்க ஊழிய பாதையாக இருந்தால் சரி, உங்கள் படிப்பு காரியமாக இருந்தால் சரி, உங்கள் காலேஜ் காரியமாக இருந்தால் சரி, வேலை நிமித்தமாக இருந்தால் சரி, உங்கள் குடும்ப காரியமாக இருந்தால் சரி, உங்கள் புது விவாகமான காரியமாக இருந்தால் சரி, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? உடைசல், கிரிசல், திரிசல், வேற என்ன இருக்கு? இடர்கள், அறகுறை, உடஞ்சு போனதாக இருந்தால் சரி, கர்த்தர் என்ன செய்வாரு? ரீகரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி புது பாத்திரமாக, வேறு பாத்திரமாக மாற்றி ஒரு பரிபூர்ணமாக்கி பரிபூர்ண பாத்திரமாக மாற்றி கர்த்தர் தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாக உங்களை ஒரு நாள் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா பாதைகளையும், எல்லா செயல்களையும் உங்களை கர்த்தர் பரிபூர்ணம் செய்வார். படிப்பில் இன்னைக்கு 13 இருக்கிறேன், வருத்தப்படாதீங்க. படிப்பில் மார்க் கம்மியாக வருத்தப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் பரிபூர்ணப்படுத்துவார். கர்த்தர் நாமும் மேலே விளங்கும்படியாக கர்த்தர் அந்த படிப்பில் உங்களை பரிபூர்ணப்படுத்துவார். ஸ்கூலில் நல்ல ரேங்க் எடுக்க முடியாது கர்த்தர் செய்வார். டாப்பர்ஸ் கர்த்தர் நிச்சயமா பரிபூர்ணப்படுத்துவார். உங்களை கரெக்ட் பண்ணுவார், ரீகரெக்ட் பண்ணுவார், கரெக்ட் பண்ணுவார். தேவனுக்கு பிரியான பாத்திரமா என்ன செய்வார்? அவரை உங்களை மறைந்து கொள்வாராக. எப்படி நீங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறீர்கள் மட்டும் என்ன செஞ்சாங்க? மறந்துடாதீங்க. இன்னைக்கு வேணா அந்த பாத்திரம் மார்க் கம்மியாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பாத்திரம் என்ன பார்க்கலாம்? மார்க்கு கம்மியாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த பாத்திரம் என்ன செய்யும்? பரிபூர்ணமாக மாறும். அப்போ அந்த பாத்திரம் என்னவா ஆகணும்? தேவநாமை மகிமைப்பட முடியாது, விளங்கும். அதுக்கு கர்த்தர் என்ன செய்வாராக? என்ன செய்வார்? அதுக்கு பரிபூர்ணப்படுத்தி என்ன செய்வார்? எப்படி மாற்றுவார்? அதை 4 பாயிண்ட் சொன்னேன். தேவன் ஒரு பாத்திரத்தை எப்படி பரிபூர்ணமாக மாற்றுவார்? ரீகரெக்ட், கரெக்ட். அப்போ இன்னொரு பாத்திரமா மாற்றி என்ன செய்வார்? பரிபூர்ணம் மாற்றி தனக்கு பயன்படுற பாத்திரமா என்ன செய்வார்? மாற்றி பரிபூர்ணப்படுத்துவார். ஹல்லேலூயா. அல்லது தனக்கு பரிபூர்ண பாத்திரமாய், தனக்கு பிரோஜனப்படுறாய் பாத்திரமாய் அவர் பரிபூர்ணப்படுத்தி என்ன செய்வாராங்க? தன் பாத்திரத்தை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்படி எல்லா காரியமும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு வேணா அந்த பாத்திரம் பயப்படாமல் இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் அதை ரீகரெக்ட் பண்ணுவார், கரெக்ட் பண்ணுவார். வேற பாத்திரமாக அடைந்து நல்ல பாத்திரமாக அதை பரிபூர்ணமாக்கி தேவன் தனக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக நிச்சயமாக நம்மை மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்காக கர்த்தர் இயேசு சேவை செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? தன்னை கிருபாதாரபடியாக கொடுத்திருக்கிறார். தேவன் அதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு நிறைவேற தேவன் தன் கிருபா இயேசு கிருபாதாரபடியாக தன்னை கொடுத்திருக்கிறார். அதனால சேவை பயப்படாதீங்க.
கர்த்தர் நிச்சயமாய் அந்த பாத்திரத்தை உங்களுக்கு தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக பூர்ணப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அதனால் இந்த குயவன் செய்த காரியத்தை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. சில காரியங்கள் உங்களால் செய்ய எண்ணிக்கை இல்லை, சில காரியங்கள் உங்களால் செய்ய முடியல, சில காரியங்களை ஃபெயில் ஆகுறீங்க, சில காரியங்கள் தடவுக்கு நான் பயப்படாதீங்க. இந்த குயவன் காரியத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அது எரேமியாவுக்கு தேவன் சொன்ன பதிலாகும். என்னைக்குமே ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு தேவன் சொன்ன பதிலை தியானிச்சு பாருங்க, நிறைய அர்த்தம் உண்டாகும். எரேமியாவுக்கு தேவன் சொன்ன பதில் அதுதான். என்ன பதில்? ஒரு பாத்திரத்தை நான் எப்படி என்ன செய்வேன்? சீர்படுத்தி, நிலைப்படுத்தி, சிறப்படுத்தி எனக்கு பயனுள்ளதாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி தேவனை நாட்கள் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேணா நீங்க என்ன செஞ்சீங்க? சீர் குறைஞ்சிருக்கலாம், இன்னைக்கு வேணா கெட்டு போயிருக்கலாம், இன்னைக்கு வேணா தேவனுக்கு பயப்படாத பாத்திரமா நீங்க இருக்கலாம், இன்னைக்கு வேணா நீங்க உடஞ்ச பாத்திரமா இருக்கலாம், இன்னைக்கு வேணா கீழே உள்ள பாத்திரமா இருக்கலாம், இன்னைக்கு அசுஸ்தி பாத்திரமா இருக்கலாம். ஆனால் நிச்சயமா தேவன் இந்த காரியத்தை தலையிட்டு போய் அந்த பாத்திரத்தை ஒழுங்குபடுத்துறது போல கர்த்தர் நம்மளை இந்த பாத்திரமாகிய நம்மளை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தெளிவுபடுத்தி நிலைநிற்க செய்து தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரம் மாற்றத்தக்கதாக நம்மளை பரிபூர்ணமாக்குவாராக. ஹல்லேலூயா. இதை நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். 2 பேர் 1:10 வாசிக்கும் போது இதனால் இந்த பரிபூர்ணமாக்கி இந்த பாத்திரத்தை நம்ம பரிபூர்ணமாக்கி ஆட்சியர்கள் பேச நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். வாசிக்கலாம். 2 பேர் 1:11. தேவராஜ்யத்துக்கு உட்பேசுகிற ஒரு பரிமாணம் உங்களுக்கு வரும். ஒரு நாள் நிச்சயமா வரும். பயப்படாதீங்க. இந்த பாத்திரத்தில் கத்தனை செய்வார். முதல்ல உடஞ்சது, கீரல், இந்த நடுக்கி போனது, வலிக்கி போனது எல்லாம் கத்தனை செய்வார். அதை செய்வார். புது பாத்திரமா என்ன செய்வார்? பரிமாணமாக்கிடுவார். ஒரு நாள் இயேசு ராஜ்யத்துடைய உட்பேசுகிற ஒரு காலம் உங்களுக்கு வரும். அதுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் அதுக்குள்ளே ஒன்று என்ன செய்வார்? பரிபூர்ணப்படுத்துவார். நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். சில அப்போஸ்தலர் பேர் ஆதியாகமம் எழுதியிருக்கிற பார்க்கிறோம். யோவான் 10:10 வாசிக்கலாம். யோவான் 10:10. யோவான் 10:10. யோவான் 1:16 வாசிங்க. வாசிங்க. திருடன் வரான், கொள்ளடிக்க தான் வரான். ஆனால் நான் எதுக்கு வரேன்? ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்படுத்துக்காக வரேன். இன்னைக்கு இந்த விஷயத்துல நீங்க இன்கம்ப்ளீட்டா இருக்கிறீங்களா? அதை சாட்டா கொள்ளடிக்க போதும் வருவான். ஆனால் நான் என்ன செய்யறேன்? பரிபூர்ணப்படுத்துக்காக வரேன். ஞானத்தில் குறைவா இருக்கிறீங்களா? தேவனை கேளுங்க. சாபத்தை சம்பவம் தேவன் உங்களுக்கு அழிப்பார். நம்பிக்கையில் ஒரு பரிமாணம் இல்லாமல் அறவையா இருக்கிறீங்களா? சம்பவமாக கொடுக்க தேவன் நம்பிக்கையோடு வளர்ப்பார். இப்படி தேவன் எல்லாத்தையும் பரிமாணம் கொடுக்க முடியாத இயேசு நமக்கு வந்திருக்கிறார். நீ என்னென்ன காரில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறீங்களோ அதெல்லாம் தேவன் நாட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக முடியாது, பெர்ஃபெக்ட் ஆக முடியாது, பரிமாணம் செய்வாராங்க. ஹல்லேலூயா. திருடன் தான் வருகிறான். ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கவும் உங்களில் இருக்கிற காரியங்களில் பரிமாணம் வந்தேன்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. நம்ம எல்லா காரியங்களும் தேவன் பரிமாணம் செய்வாராங்க. ஊழியத்தையும் சரி, வியாபாரத்தையும் சரி, குடும்ப காரியம் சரி, எதுலையுமே அறகுறையாக இருக்காதுமே, இன்கம்ப்ளீட் இருக்காது, நான் பர்ஃபெக்ட்ங்கிறது இருக்காது. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் தலையிட வாழ்க்கை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. கர்த்தரே இந்த பாத்திரத்தை நீ என்ன செய்யும்? உயர் வளைந்து போல வளைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிரியமான பாத்திரமாய் இதை மாற்றி இந்த பாத்திரத்தை பரிபூர்ணப்படுத்து. இந்த பாத்திரத்தை பரிபூர்ணமாக்கி தேவனுக்கு பிரியமான பாத்திரம் மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் அவங்களை பரிபூர்ண பாத்திரமாக மாற்றுவாராங்க. ஹல்லேலூயா. இப்போ பரிபூர்ணத்தை கொண்டு வந்து மாற்றுவாராங்க. ஜீவனை இயேசுவே நீ ஜீவனை கொடுக்கும் பரிபூர்ணம் கொடுக்குறதுக்காக உலகத்துக்கு வந்தீரல்லவா? என்னைக்கு காரியத்தை நிச்சயம் பரிபூர்ணமாக்கும். தேவன் பயன்படுத்துகிற மாதிரி என்னை பரிபூர்ணமாக்கும். இந்த பாத்திரத்தை பரிபூர்ணமாக்கும். தேவன் எடுத்து உபயோகிக்கிற மாதிரி, தேவன் கனி கொடுக்குற மாதிரி, தேவனுக்கு நாங்கள் கனி கொடுக்குற மாதிரி, தேவனுக்கு நற்கையை செய்யத்தக்கதாக இந்த பாத்திரத்தை என்ன செய்யும்? பரிபூர்ணப்படுத்தும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை அப்படிதான் இருக்குது.
திருடவும் கொல்லவே வருகிறான். நானும் கொல்றதுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், அவன் பரிபூரண வந்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை விசுவாசிப்போம். கர்த்தர் எல்லா காரியங்களும் பரிபூரணம் செய்வாராக. ஹல்லேலூயா. யோவான் 1:16 வாசிக்கலாம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இங்கே இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக இருக்கிறார். பரிபூர்ணம் உள்ளவதான் பரிபூர்ணத்தை கொடுக்க முடியும். அறுபது உள்ளவங்க அதை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு பரிபூர்ணமாக இருக்க முடியாது, நம்ம பரிபூர்ணமாக்க முடியாது. கிருபையை நம்ம கொடுத்துருக்கிறார். வாசிக்கலாம். அவருடைய பரிபூரணத்தாலே நாம் எல்லோரும் கிருபை பெற்றோம். நமக்கு அடுத்த கிருபையை இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூரணத்தினால்தான். அந்த பரிபூரணம் நமக்கு வர முடியாது. நம்ம செய்ய வேண்டும் சொல்லி நம்ம தேவனுக்கு மன்னிட வேண்டும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் நாம் வெற்றி பெறும்படியாக, அறமுறையாக இருக்கிற காரியத்தில் நாம் வெற்றி பெறும்படியாக, எல்லா காரியத்தையும் வெற்றி பெறும்படியாக, வியாபாரத்தில் வெற்றி பெறும்படியாக, வேலையில் வெற்றி பெறும்படியாக என்னை பரிபூரணமாக்கும் தேவனே, பரிபூரணமாக்கிற இயேசு கிறிஸ்துவே எங்களை பரிபூரணமாக்கும் என்று சொல்லி தேவ கிருபையாக நாம் கேட்போம், ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக பரிபூரணமாக்குவாராக. ஹல்லேலூயா. நான் 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் எல்லாவற்றையும் வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மேலும் நீங்க எல்லாவற்றையும் எப்பொழுதும் ஆல்வேஸ் சம்பூர்ண உடையவர்களாய், ஃபுல் ஃபிட்னஸ், கம்ப்ளீட் உடையவர்களாய், பெர்ஃபெக்ட் உடையவர்களாய், சகல நற்கிரியையும் நற்கிரியை பெருகலாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மேலும் நீங்க எல்லாவற்றையும் எப்பொழுதிலும் சம்பூர்ணமாக இருக்கத்தக்கதாய், உங்கள் கிருபை அதுக்கு பெருகத்தக்கதாய் தேவன் என்னவா இருக்கிறார்? என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. பாருங்க, இந்த வார்த்தை 2 லைன் அண்டர்லைன் பண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வார்த்தை பாருங்க. மேலும் நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும், ஆல்வேஸ், அண்ட் எல்லாவற்றிலும் என்ன, எனிதிங்ஸ்லையும் எல்லா ஆல்வேஸ்லையும் என்ன சம்பூர்ணராக ஆகும்படியாக, சகல நற்கிரியைகளையும் பெருகச் செய்யும்படியாகவும் தேவனிடத்திலே உங்கள் கிருபை பெருகச் செய்யும்படியாக என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்க முடியாதாக, எல்லா இருக்கும் சம்பூர்ணராகவும் சகல நற்கிரியைகளையும் பெருகலாயும் மற்றும் சகல நற்கிரியைகளையும் பெருகலாய் இருக்க முடியாகவும் தேவன் உங்களிடத்திலே சகல கிருபையும் பெருகச் செய்யத்தக்கதாக நீங்க என்ன செய்வீங்க? தேவன் அவங்க வல்லவராக சொல்லி பார்க்கணும். பாருங்க, அவர் சம்பூர்ணம், அவர் பூர்ணமானவருடைய நாம் கிருபை பெற்றோம். இப்போ பாருங்க என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கிருபை பெருகினாதான் நாம் என்ன செய்ய முடியும்? சம்பூர்ணமாய் மாற முடியும். ஒரு நற்கிரியை செய்யறதுக்கு நாம் தகுதியாக முடியும். அதுக்கு தேவன் என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார் காண்பிக்கிறார். பாருங்க, நீங்க எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமாகவும் நற்கிரியை செய்து பெரும்படியாகவும் தேவ கிருபை பெருக செய்ய முடியாமல் தேவன் என்னவா இருக்கிறார்? என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He has the power to do yourself to a complete stage. ஹல்லேலூயா. உங்களை அவர் குச்சியும் சம்பூர்ணமாக அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் அந்த செய்தியோட முடிவுரை. அந்த கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த நற்கிரியை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க எல்லாவற்றையும் எப்பொழுதும் நீங்கள் உங்க காரியத்திலே சம்பூர்ணமாக தேவன் வல்லவராக இருக்கிறார் நினைவு கொள்ளுங்கள். ஆகையினால் அழைக்கப்பட்ட இந்த பாத்திரத்திலே நாம் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் வளைந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை சம்பூர்ணப்படுத்துவாராக, நம்மளை பரிபூர்ணப்படுத்துவாராக. கர்த்தர் இயேசு நாள் வரும் வரைக்கும் பரிபூர்ணப்படுத்தி தொடர்ந்து நற்கிரிகளை நாம் நல்லபடியாக நம்மளோட செய்ய வைப்பாராக. நற்கிரியை செய்ய பாத்திரமாக தொடர்ந்து மாற்றுவாராக. நற்கிரி கொடுத்த பாத்திரமாக நம்ம மாற்றுவாராக. விசேஷமாக நம்ம எல்லா காரியத்தையும் சம்பூர்ணப்படுத்தி பரிபூர்ணப்படுத்தி தேவனுக்கு உபயோகப்படுத்துகிற கனமான பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவாராக. அதுக்கு தேவன் செல்ல வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்ல பாத்திரம் மாற்றி தனக்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரம் மாற்றுறது
பார்ப்பதற்கு இன்னைக்கு தேவன் மத்தியில் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் நடத்துவார். இன்னிருந்து உங்கள் காரியம் என்னென்ன இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. இன்னிருந்து ஒரு காரியத்தில் என்னென்ன பெட்டிங் வச்சுருக்கீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன காரியத்தில் அறகுறையாக இருக்கீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது சொல்லி தேவனை கேளுங்க. ஆண்டவரே, நீர் என்னால் சம்பூர்ணமாக முடியாக பூர்ணமாக முடியாக நீங்கள் வந்தீர். ஜீவனை கொடுப்பதற்கோ பூர்ணமாக முடியாக இயேசு எங்களுக்காக உலகத்தில் வந்தீர். எங்களுக்காக கிருபாதார பலி ஆனீர். தேவன் வாக்குத்தத்தம் பெற்றவர்களாக மாறும்படியாக சோதத்துக் கொள்ளும்படியாக தேவன் ஆணையிட்ட அந்த வாக்கு நிறைவேறும்படியாக எங்களுக்கு நீ வந்தீர். நாங்கள் இந்தந்த காரியத்தில் இப்போ தேவனுக்கு பயப்படாத பாத்திரமாக இருக்கிறோம். இந்தந்த காரியத்தில் தேவனுக்கு பயன்படாத உடைஞ்ச பாத்திரமாக இருக்கிறோம். இந்தந்த காரியத்தில் தேவனுக்கு பயன்படாத கீழே விட்ட பாத்திரமாக இருக்கிறோம். இந்தந்த பாத்திரம் தேவன் பயன்படாத அசுசியுள்ள பாத்திரமாக இருக்கிறோம். என்னை சுற்றி அறியும், என்னை ரீகரெக்ட் பண்ணும், என்னை கரெக்ட் பண்ணும். தேவனுக்கு பிரியமாக பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளலாம். இதை நான் ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ரீகரெக்ட் பண்ணுவார், கரெக்ட் பண்ணுவார். இன்னொரு பாத்திரமாய் தேவனுக்கு பிரியமாக உண்டாகத்தக்கதாய் அந்த பாத்திரத்தை பூர்ணமாக்கி தேவனுக்கு உபயோகப்படத்தக்கதாய் தேவனுக்கு கனிவிக்கத்தக்கதாய் எந்த நேரத்தில் செய்ய ஆயத்தப்படத்தக்கதாய் கர்த்தர் அந்த பாத்திரத்தை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம தேவன் அழைக்கப்பட்ட நம்முடைய நாமாகிய நம்ம பாத்திரம் தேவனால் தொடர்ந்து பரிமளமாக்கப்பட்டு கர்த்தர் வரைக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட இந்த பாத்திரம், அதாவது அழைக்கப்பட்ட நாம இருக்கிற இந்த பாத்திரம் தேவனுக்கு உபயோகப்படுத்தத்தக்கதாய் தேவன் எடுத்து பயன்படுத்தத்தக்கதாய் இந்த பாத்திரத்தை கட்ட பரிபூர்ணமாக்கி தேவனுக்கு உபயோகத்துள்ள பாத்திரமாய் தேவனுக்கு கனிவுற்ற பாத்திரமாய் தேவனுக்கு நற்கீடு செய்கிற பாத்திரமாய் நம்ம மாற்றி கனமான பாத்திரமாகி நம்ம ஆசீர்வதிப்பாக. நிச்சயமாய் நம்மளை காத்த நல்ல பாத்திரமாய் பரிபூர்ணமாக்கி தேவனுக்கு பரிபூர்ண பாத்திரமாய் தேவன் பயன்படுற பாத்திரம் மாத்திரக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்மளை பரிபூர்ணமாக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அப்படி தேவனை சோதரிப்போம்.